ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இதே போல் ஒரு நாளிலே மேலறையிலே உம்முடைய சீஷர்கள் காத்திருந்த பொழுது வல்லமையாக அக்கினியாக பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கு உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை அழைத்துக் கொண்டு தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 319 பாமாலை 278 பாடுவோம். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. கீதம் 319 பாமாலை 278 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரம செய்து செய்வதாக, அந்த நிதாரங்களுக்கு மணிக்கு கொடுத்து மணி ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லாம் ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்ல தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம்படிச்சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் வேறிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
ஜெபம் பண்ண கடவோம். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்குரிய சுருக்கு ஜெபம். ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர், சத்திய ஆவியாயிருக்கிற தேற்றவாளனை வாக்குத்தத்தம் பண்ணின சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, பெந்தைக்கோஸ்தே நாளிலே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போலவும் விரிந்திருக்கும் அக்கினி நாவுகளாகவும் முதடியார் மேல் இறங்கி அவர்களை ஆட்கொண்டீரே. ஊட்டின அறைக்குள் பயத்தோடு இருந்த சீசர்களுக்கு சமாதானத்தை கூறி அவர்கள் மேல் ஊதி புது சிறுசு சுவாசத்தை தந்திரீர். அந்தபடியே நாங்களும் பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்திரின வரத்தின்படியே ஒரு மகத்துவங்களை வெவ்வேறு பாஷைகளிலும் எங்கள் நடக்கையிலும் தைரியமாய் அறிவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேதபாட பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பது. நிருபவாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலும் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும்.
என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 548 பாமாலை 367 பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். கீதம் 548 பாமாலை 367 பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கிளடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்திலிருந்து உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைகளில் பங்கெடுக்க முடிய வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கிறோம். தேவ கிருபை ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சாதை அவர்கள் எப்படியாயிலும் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயங்கள் இல்லாத இடங்கள் அநேக பிள்ளைகள் இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து கொண்டு வருகிறீர்கள்.
நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக செய்து கொண்ட ஒரு ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வழி மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக விசேஷமாக ஜெபியுங்கள். என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தினமும் மறவாமல் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் நீங்கள் அநேகர் இதற்காக உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். அதனுடைய பெரிய கிருபையினாலும் எல்லாருடைய நீங்கள் உங்களுடைய ஆதரவினாலும் இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் உற்சாகமாக கொடுத்து இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை ஆதரிக்கும்படியாகவும் அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கும் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையில் ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னையை சார்ந்த அருமையான ஒரு சகோதரி திருமதி ஆனி அம்மா அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தரை நேசிக்கின்ற ஒரு அருமையான சகோதரி. அதற்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அருமையான அம்மா அவர்கள் இந்த நாளில் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே அருமையான சகோதரி ஆனி அம்மா அவர்களையும் தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகள், பேர குழந்தை ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி விதமாய் ஆசீர்வதிப்பாராக. அம்மாவுக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டு கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலு கூட அங்கே சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறபடியே மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செற்றைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்ணுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியும் கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும் உடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த வாரத்திலும் நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கின்ற, நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் தாங்கி வருகின்ற சென்னையை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய ஒரே மகள் தன்னுடைய பிறந்த நாளை இந்த வாரத்தில் கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அருமையான சகோதரி அவர்களையும் அவருடைய அருமையான பெற்றோர்கள், உடன் பிறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அருமையான சகோதரிக்கு மென்மேலும் ஆண்டவர் எடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. வேதத்தில் இங்கு நாம் வாசிக்கிறபடி ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் இந்த அருமையான சகோதரி மிகவும் உன்னதமான ஒரு ஸ்தலத்திற்கு கொண்டு போகும்படியாகவும் அவருடைய எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அவருடைய தனிப்பட்ட எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்தித்து இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிற உங்களுடைய எல்லாருக்கும் கர்த்தர் துதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நான் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் மிகவும் பிரயோஜனமாயிருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறவர் என்று இந்த ஒரு தலைப்பிலே நம்ம எல்லாரும் இன்றைக்கு சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு திருச்சபையிலே ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை பெந்தேகோஸ்தே திருநாள் என்று அழைப்பது வழக்கம். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள். இந்த 50வது நாள் என்ன ஒரு சிறப்பு என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த லேவியராகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களில்
அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் முழுவதும் இந்த பெந்தெக்கோஸ்தே இந்த நாளை பற்றி, அந்த பண்டிகையை பற்றி மிக சிறப்பாக எழுதப்பட்டு இருக்கின்றது. இந்த பெந்தெக்கோஸ்தே இந்த திருநாள் அல்லது இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஒரு பண்டிகையை யூதர்கள் கொண்டாடுகிற வழக்கம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அது எப்பொழுது கொண்டாடுவார்கள் என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு 7 வாரங்களை அவர்கள் எண்ணுவார்கள். இந்த 7 வாரங்களிலும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் அவர்கள் கொடுத்த விளைச்சல்களின் பலனை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்கையாக படைத்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். இப்படி 7 வாரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காணிக்கை படைத்த பிறகு 49 நாட்கள் கழித்து 50வது நாளிலே மிக சிறப்பாக இந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். இந்த 50வது நாள் பண்டிகை தான் இங்கு பெந்தெக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்லுவார்கள். பெண்டிகாஸ்ட் அப்படி என்று சொன்னால் 50th டே, 50வது நாள் என்று பெயர். ஆக பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாள் கழித்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை, அந்த 50வது நாள் பண்டிகை அதுக்கு இங்கே பெண்டிகாஸ் என்று அழைக்கப்படுகிறபடியினால் அதற்கு பெந்தெக்கோஸ்தே திருநாள் என்று சொல்லுவார்கள். இந்த திருநாள் ஒரு சிறப்பான ஒரு காரியம் நடைபெற்றது. அது என்னவென்றால், இந்த நாளிலே தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆவியானவரை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் இன்றைக்கு எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்ல நான் விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இந்த நிரப்பப்பட்ட இந்த நாள் எந்த நாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் தான் இங்கே எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 120 பேர் கூடியிருந்த பொழுது ஆவியானவர் அவர் எல்லாரும் மேல் வந்து வல்லமையாய் ஊற்றப்பட்டார், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே திரியேக தெய்வத்தை குறித்து வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருத்துவ தெய்வம் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆதியாக முதல் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரை நாம் பார்க்கும் பொழுது பிதாவின் காலம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய காலம், குமாரனுடைய காலம் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அப்புறமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலிருந்து இன்றைய காலம் கட்ட வரை நாம் பார்க்கும் பொழுது இது பரிசுத்த ஆவியானுடைய காலம் என்று நாம் அழைக்கின்றோம். ஆதியிலே பிதாவாகி தேவன் செயல்பட்டு கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பிதாவாகி தேவன் தமது ஒரே பேரான குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அது குமாரனுடைய காலம். குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு இங்கு இந்த உலகத்திலே அவர் இயேசுநாதர் நமக்காக பஸ்கா பண்டிகை அன்று அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு 50 நாள் கழித்து, அதாவது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு 50 நாள் கழித்து வந்த இந்த பண்டிகை நாளிலே, பெந்தெக்கோஸ்தே இந்த பண்டிகை நாளிலே எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி தாம் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இங்கு யோவான் ஸ்நானங்கள் சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக தம்முடைய சீஷரிடத்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ
உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஏறி செல்லும் முன்பாக தம்முடைய சீஷர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களும் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதெல்லாம் பற்றி இப்போ சிந்திக்காதீங்க, பிதா சொன்னபடி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற. இவங்க என்ன வாக்குத்தத்தை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் சுதந்திரமாக நாமே ஆளும்படியான ஒரு கிருபைகளை கொடுப்பார், ரோமருடைய கரங்களிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பார் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னவென்றால் அதுவல்ல, பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்குள் வருவார், நீங்கள் பலனடைவீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் குறிப்பிட்ட பணிக்கென்று தம்முடைய ஜனங்களை தெரிந்தெடுக்கும் பொழுது அவர்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார் என்று நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். இங்கு ராஜாக்களை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இங்கு அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் இங்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதே போல் தாவீதையும் சாமுவேல் அவ்வாறு அபிஷேகம் பண்ணினார். தீர்க்கதரிசிகளையும் இங்கு தைல எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறதாக இங்கு வேதத்திலே பார்க்கலாம். ஆசாரியர்களையும் அவ்வாறு செய்கிறதாக வேதத்திலே நாம் வாசிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது இங்கு தைலத்தினால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறது இல்லை, தம்முடைய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றார், ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஆவியினால் எல்லாரையும் நிரப்புகிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் யோபு தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றான். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய உங்கள் குமாரரும் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் இங்கு தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே இங்கு பேதுரு அப்போஸ்தலன் திரளாய் கூடியிருந்த யூதர்களுக்கு மத்தியிலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த ஆவியானவரை அன்றைக்கு அந்த சீசர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மேலறையில் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்த பொழுது அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாளைத்தான் இன்றைக்கு திருச்சபையிலே நாம் பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் அருளப்பட்ட அந்த நாளை நாம் எல்லாரும் இன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே திருநாள் பண்டிகையை நம்ம எல்லாரும் ஆவியானவருடைய பண்டிகையாக நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே நாளில் மாத்திரம் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதில்ல, இன்றைக்கு எல்லா நாளிலும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை விரும்பி வாஞ்சித்து இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிதாவாகிய தேவன், குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஆவியானவரை எல்லாருக்கும் என்ன செய்கிறார்னா தருகிறார். அப்போ இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கிறது, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடைபெறுகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வேத வசனங்களிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார்,
அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். இங்கு நாம் பார்க்கிற முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வரும்பொழுது, நமக்குள்ளாக அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவர் எப்படி துதித்து கொண்டிருக்கிறார்களாம். இங்கு வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்ம அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இந்த உலகம் அசுத்தத்திற்கு கிடக்கிறது, அது சந்தேகம் கிடையாது. அசுத்தத்துக்குள் இருந்தாலும் கூட இந்த அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிற நம்முடைய எல்லா பாவ எண்ணங்கள், இந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய அக்கினியினாலே அது சுட்டரித்து, எவ்வாறு இந்த பதர்களை அக்கினி சுட்டரிக்கிறோம் அதே போல எல்லா பாவத்தின் எண்ணங்களையும் கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். இந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியாகிய இந்த அக்கினியின் வல்லமை நமக்குள் இறங்கும் பொழுது நமக்குள் என்ன செய்யலாம்? பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்து விடுகிறார். வேதத்தில் வாசித்து பாருங்க, ஒரு அருமையான வசனம் ஒன்று சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் சொல்லாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஏனென்றால் இவர் தம்முடைய பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தபடினால இவருக்குள்ள ஒரு பாவம் கூட கிடையாது. பார்த்து கிடையாது. இவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம் மத்தியில் வாசம் பண்ணின பொழுதிலும் கூட அவருடைய சரீரத்திலோ அவருடைய ஆவியிலோ அவருடைய ஆத்மாவிலோ ஒரு பாவம் கூட என்ன செய்ய முடியலையா? பார்க்க முடியவில்லையா? அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அந்த அளவிற்கு 100% நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக இந்த உலகத்தை வாழ்ந்தார். அதற்கு வேதம் சொல்லுகிறது, பிதாவாகி தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆவியானவரை நாம் நிறைவாக அளவில்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத இந்த உலகத்தினுடைய பாவ எண்ணங்கள், பாவ இச்சைகள் எல்லாம் நம்ம விட்டு என்ன செய்து விடும்? விலகி போய்விடும். காரணம், இந்த ஆவியானவர் நமக்குள் வரும். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. கடந்த வாரத்தில் இந்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களோடு கூட சொன்னேன். ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இந்த வேத வசனம் நமக்குள்ளாக நிறைவாக இருக்கும் பொழுது நாம் இந்த ஆவியானவரை என்ன செய்து கொள்ளலாம்? பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் உங்களோடு கூட வேத வசனத்தின் மூலமாக நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைந்து விடுகிறது. இரண்டாவதாக நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஆண்டவர் அவர் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு என்ன செய்கிறார்? இந்த வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய
கட்டளையின்படி நீங்களும் நானும் நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அதற்கு என்ன தேவை? இது ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளையின்படி, அவருடைய நியாயங்களின்படி, அவருடைய கற்பனையின்படி நாம் செய்யும்படியாக, கை கொள்ளும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சகல சத்தியத்துக்கு நேராக சரியாய் நடத்துகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான். இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சரியான இடத்திற்கு நடத்த முடியாது. ஆவியானவர் கர்த்தர் தான் நம்மை சரியான பாதையில் என்ன செய்வார்னா நடத்துவார். அவர் சொன்னார், ஆகவே தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரால் மாத்திரம்தான் இந்த சத்தியத்திற்குள்ளாக, சரியான பாதைகளுக்குள்ளாக நம்மை நடத்த முடியும். நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி போகணும், என்ன செய்யும் நமக்கு தெரியாது. ஆனால் சரியாக நடத்த தெரிந்த ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு இங்கு பவுலும் சீலாவும் ஆசியாவுக்கு பிரயாணப்பட்டு செல்கிறார்கள். பிரிக்கியா கலாத்திய நாடுகளெல்லாம் ஊழியம் செய்து விட்டார்கள். சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினதாக வசனம் சொல்லுகிறது. அதற்கு அப்புறமாக ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா அங்கு தடை பண்ணுகிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். முந்தைய வசனத்திலே ஆவியானவர் தடை செய்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு அவர்கள் பித்தினியா நாட்டிற்கு போகும் பொழுது ஆவியானவர் நீங்கள் போகண்டாம் என்று சொன்னதாக இங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கு மகதோனியா நாட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த மகதோனியா இங்கே நாட்டில் தான் இங்கு பிலிப்பு பட்டணம் இருக்கிறது. அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார்கள், அங்கு ஊழியம் செய்கிறார்கள். ஒருவேளை அங்கு முதலாவதாக இங்கு இரத்தாம்பரம் விற்கின்ற ஒரு அருமையான பெண் நீதியாள், அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அவள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவளுக்கு பெரிய பிரச்சனைகள் வருகிறது, உபத்திரவங்கள், போராட்டங்கள் வருகிறது. சிறைச்சாலையிலே அவர்கள் அடித்து, அவர்கள் காயங்களோடு, இரத்த காயங்களோடு கூட அவர் கட்டப்பட்டு இருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடுகின்றார்கள். சிறைச்சாலை அசைவாரங்கள் அசைகின்றது, கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த சமூகம் தொடர்ந்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அதோடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்காரன் குடும்பமாக என்ன செய்கிறான்னா ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பிலிப்பு பட்டது பின்பாக ஒரு பெரிய சபை உருவாக்கப்படுகிறது. கர்த்தருக்காய் வைராக்கியமாக எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்த பொழுதும் கூட கர்த்தருக்காய் வைராக்கியமாக நின்ற ஒரு சபையாக வேதத்தில் பார்க்கலாம் பிலிப்பு சபை. அன்பான ஆண்களுடைய பிள்ளைகளே, இங்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் இந்த பவுலையும் சீலாவையும் சரியான இடத்திற்கு அவர்களை நடத்தி ஒரு பெரிய திருச்சபையே இந்த பிலிப்பு பட்டத்தில் அடிச்சுதான உருவாக்கும்படியாக ஆண்டவர்களை பயன்படுத்துகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் நம்மை சரியாக நிச்சயம் நடத்த முடியாது. அநேக வேளைகளில் தவறாக நடத்தி விடுகிறதையும் கூட பார்க்கிறோம். ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் பொழுது அது எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். பார்த்துக்கிட்டேங்க அன்பான ஆண்களுடைய பிள்ளைகளை, ஒரு சம்பவத்தை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு அருமையான ஒரு சகோதரி தன்னுடைய சின்ன குழந்தையை அவர் அழைத்து கொண்டு ட்ரெயினில் அவருடைய சொந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு சென்றார்கள். இரவு நேரமாகிவிட்டது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவர் அருகாமையிலே ஒரு அருமையான ஒரு முதியவர் ஒருவர் இருந்தார். நம்ம சொன்னாங்க அந்த பெரியவரை பார்த்து, ஐயா
நான் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும், எனக்கு எந்த ஸ்டேஷன்னு தெரியாது, அங்கே போய் நீங்கள் தயவு செய்து அந்த ஸ்டேஷன் வரும்போது எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க. அந்த பெரியவர் சொன்னார், கண்டிப்பாக உனக்கு சொல்லுகிறேன் அம்மா, நான் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள் சொன்னார். வெகு நேரம் இந்த ட்ரெயின் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்தபொழுது அந்த பெரியவர் சொன்னார், அம்மா அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணும். இரவு வெகு நேரமாகிவிட்டது, அநேகர் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆக நீங்கள் அடுத்த ஸ்டேஷன் ரொம்ப ஆயத்தமாக இருங்க சொன்னாங்க. கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின் சென்று கொண்டு திடீரென்று ஒரு ஆற்று பாலம், அதில் இந்த வண்டி சிக்னலுக்காக நின்று விட்டது. நின்ற உடனே இந்த பெரியவர் சொன்னார், இவர்கள் சொன்ன இந்த சகோதரி சொன்ன குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்து விட்டதுன்னு சொல்லி, அம்மா உங்கள் ஸ்டேஷன் வந்து விட்டது, நீங்கள் இறங்கிக் கொள்ளுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த ட்ரெயினுடைய வாசல் பகுதி, படிக்கட்டு பகுதி, வாசல் பகுதிக்கு வந்து இறங்கும்படியாக அவர் வந்தார்கள். இந்த பெரியவர் அந்த அம்மாவுடைய லக்கேஜ், ஒரு சின்ன ஒரு பேக், 2 பை இருந்துச்சு, அதை தூக்கி கொண்டு வந்தார். நீங்கள் இறங்குன்னு சொன்ன உடனே முதலாவதாக அந்த அம்மா இறங்கினாங்க. நீங்கள் இறங்குங்க, உங்களுக்கு இந்த உங்களுடைய லக்கேஜை கையில் தூக்கி தந்துடுன்னு சொன்ன உடனே இந்த அம்மா இறங்கினாங்க. இறங்கின பிறகு இந்த பெரியவர் சொன்னார், அம்மா உங்கள் லக்கேஜை வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க வெளியே எட்டி பார்க்குறாங்க. அந்த அம்மாவை காணல. என்ன சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. அம்மா எங்கே இருக்குன்னு சொல்லி கூப்பிடும்போது சத்தத்தை காணல. எட்டி பார்க்கிறார். அந்த பாலத்துக்கு கீழே ஒரு அந்த பெரிய ஒரு ஆறு, ஆற்றுக்கு மேலே உள்ள இந்த பாலத்தில் வண்டி நின்று கொண்டிருந்தது. அது பயங்கர வெள்ளத்தோடு ஒரு இறைச்சலோடு கூட அந்த ஆற்று தண்ணீர் இந்த அம்மா கால் தவறி இடிச்சிட்டாங்கன்னா அது ஸ்டேஷன் கிடையாது, அப்படியே கீழே விழுந்து ஆற்றோடு சென்று விட்டார்கள். எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபம்! இதை பார்த்தோட இந்த பெரியவர் தலையில் அடித்து, ஐயோ ஐயோ, நான் கொன்று போட்டு விட்டேன் இந்த மகளை, சகோதரியை, நானே இவர்களை தள்ளிவிட்டேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார் என்பதாக அந்த செய்தியிலே நான் படித்தேன். அன்பானவர்கள், அநேக வேளைகளில் நாம் இதுதான் சரி என்று சொல்லி நாம் சில வேளைகளில் சில டிசிஷன் எடுத்து சென்று கொண்டு விடுகிறோம். ஆனால் ஆவியானவர்கிட்ட நம்ம தெளிவாக நம்ம கேட்டு, ஆவியானவர் என்ன செய்வார்னா நமக்குள் இருப்பார்னு சொன்னால், நம்ம தவறான டிசிஷன் எதுவும் நினைச்ச முடியாது, ஒரு நாள் நினைச்ச முடியாது, எடுக்க முடியாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சில தோல்விகள், பிஸ்னஸில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சீகமாக பல வேளைகளில் நாம் சில டிசிஷன் எடுத்து விடுகிறோம். அதே வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆவியானோடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, நாம் ஆவியோட நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம நடத்த முடியாது. சரியான ஒரு பாதையிலே நம்ம செல்லுறது மாத்திரமல்ல, அது நமக்கு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். நமக்கு ஆலோசனை தருகிறவர். நம்ம என்ன செய்யணும், யாது செய்யணும், நமக்கு சரியான பாதை நடத்துகிறவர். ஆகவே தன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நமக்கு எது வழின்னு தெரியாதுங்க, எப்படி போகணும்னு தெரியாது. சில வேளைகள் நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது அவர் சொல்லுவார், நம்ம பின்னால் நமக்கு சொல்கிற சத்தத்தை நம்ம கேட்போமா, மகளே மகளே இதில் நட, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்போம். ஆவியானுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். நம்முடைய செவிகள் அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் அதற்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பார்த்து கிடையாது, நம்ம ஒப்பு கொடுத்துருக்கணும். இன்றைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடினால தான் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகள், பிஸ்னஸில் தோல்விகள், குடும்ப வாழ்வில் தோல்விகள், அநேகர் இதன் மூலமாக வாழ்க்கையே இணைச்சனை இழந்து விடுகிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் எதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதை தரும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்கும்போது அவர் நமக்குள் வந்து நம்மை சரியான பாதையில் நினைச்சுவாரா, நடத்துவார். நீங்கள் வசனம் சொல்லுகிறது,
ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நடத்தப்படும் பொழுது ஒரு சேதம் வராது. அவர்கள் தான் என்னதுன்னா ஆண்டவருடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் நானும் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மூன்றாவதாக பேதுரு வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஆவியானவர் நமக்கு வரும்பொழுது அதனுடைய நன்மைகள் என்ன என்பது குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், இது ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு பலனை நாம் என்ன செய்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இங்கு அப்போஸ்தலர் நடுவலின் புஸ்தகம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இங்கு வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் வரும் பொழுது அதோடு சில வல்லமையினாலும் நம்மை நிரப்புகின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது, இங்கே வசனத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, நன்மை செய்கிறவராகவே இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருந்தார். அது மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்தில் ரெண்டே வல்லம், ஒன்று கர்த்தரின் வல்லமை, இன்னொன்று பிசாசின் வல்லமை. இன்றைக்கு பிசாசின் வல்லமையினால் தான் அநேகர் பீடிக்கப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வல்லமை, அது யாருடைய வல்லமை என்று சொன்னார், ஆண்டவராக இருக்கிற கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஸ்ட்ரென்த் நமக்குள் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. இந்த ஆவியானவரைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருகிறார். எதற்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் வல்லமை நிறைந்தவர்களாக, பலனுள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்காக வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு மத்திய சுவிசேஷத்தில் இங்கு ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வீட்டிற்கு வந்தபோது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவி குருடர்கள் 2 பேர் வந்தாங்க. ஆண்டவருக்கு கேட்கிறாரு அவர்களை பார்த்து, எனக்கு இதை செய்ய உங்களுக்கு பார்வை கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கிறது நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? ஆமாம் ஆண்டவர், விசுவாசி. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆண்டவர் அவருடைய கண்களை தொடுகிறார், சுகம் கிடைக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வல்லமை. ஆவியான நமக்கு வரும்பொழுது ஒரு பெரிய வல்லமை கிடைக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகி தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசு என்னைச்சுதான் நிறைத்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு அருமையான சம்பவம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு 35 முதல் 41 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்தவ சீடர்களை பார்த்து சொல்லுகிற, அக்கறைக்கு போவும் வாருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த படகுல போகும் பொழுது அவர் நித்திரையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திரையாக இருக்கும் பொழுது அங்கு நடுக்கடலில் சென்று விட்டது. அப்பொழுது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறதாக சொல்லப்பட்டது. படகுகள் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே வந்து மோதிச்சு. படகு இப்போ ஆடிக்கொண்டிருக்கிறது. படகு எப்பவும் கவிழும் என்று தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான புயல். சீசர்கள் எல்லாரும் ஐயோ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
இயேசுநாதர் மாத்திரம் அங்கே நித்திரையா இருக்கிறார். எல்லாரும் ஓடி வந்து அவர் எழுப்புறார். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இவ்வளவு பெரிய புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர். அவர் எழும்பி சொன்னார். 36 வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதேன், அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வல்லமையை ஆண்டவர் இங்கு நிகழ்த்தி காட்டுகிறார். பயங்கரமான புயல், எல்லாரும் மடிந்து போய் விடுவோமோ என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் எழுந்து நின்று காற்றை அதட்டுகிறார். கடலை பார்த்து சொல்ல இறையாதே அப்படிங்கிறார். உடனே அப்படியே சைலண்ட் ஆகி விடுகிறது. சாதாரண அப்படியே வந்து ஒரு குளத்து தண்ணி மாதிரி அப்படியே அமைதியாகிவிட்டது. புயல் எங்கே போச்சுன்னு தெரியலை. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம் அடைகிறார்கள். அவர் சொல்ல காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே. சீசர்களுக்கே பெரிய ஒரு ஆச்சரியம். காரணம், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அந்த வல்லமை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆவியானவர் நமக்கு எதற்காக தருகிறார்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும், சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சியை வாழ்வீர்கள். இதே யூதர்களுக்கு பயந்து போயிருந்தாங்க இந்த சீசர்கள். பூட்டின அறை வீட்டுக்குள் இருந்து பயத்தோடு கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை பார்த்து சொல்ல, சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஜனங்களுக்கு, இந்த சீசர் அவ்வளவாக அவர்கள் யூத அதிகாரிகளுக்காக அவர்கள் இன்னும் செய்து விடுவார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:32 வசனத்தில், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எந்த யூதர்களுக்கு பயந்து போயிருந்தார்களோ, நம்மையும் பிடித்து சிலுவையில் ஆணிகள் அடித்து கொலை செய்து விடுவார்களோ என்று யாருக்கு பயந்து போயிருந்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு தைரியமாக எழுந்து பிரசங்கம் பண்ணுறான். இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் ஆணிகள் அடித்து கொலை செய்தீர்கள், பிதாவாகி தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். எப்போ? முடிவு மட்டும். ஆண்டவர் வருகை பரியந்தமும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த சாட்சியான வாழ்க்கை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவனாக நம்ம வாழ்கிறோம் என்று சொல்லலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சாட்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் யார் பிரவேசிப்பாங்க? அவர்கள் தங்களுடைய சாட்சியினால், தேவ வசனத்தினால். அவர்கள் தான் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியுங்க. பரலோகத்தில் இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க தான். சாட்சியான வாழ்க்கை வேணுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, நம்மை போல ஒரு பரிசுத்தவாட்டிகள் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய அன்றாட ஒரு வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு இந்த ஆவியானவரை எனக்கு நிறைவாய் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருப்பதற்கு எனக்குள் நீங்கள் வாங்க ஆண்டவர் சொல்லி அவரை வருந்தி அழைக்கும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் வருவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், சரியான பாதையில் நடத்துவார். தம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பி இந்த உலகத்தில் சாட்சியை வாழ, ஆண்டோடைய நாமும் மைமைக்கு வாழ நமக்கு உதவி செய்வார். அந்த கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஊர் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 313, கிறிஸ்தவ கீர்த்தனை 122 பாடுவோம். ஐயையா நான் ஒரு மா பாவி. கீதம் 313, கிறிஸ்தவ கீர்த்தனை 122 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும்பொழுது எங்கள் வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் எப்படி செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நாங்கள் திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஆவியானவர் எங்களை சரியான பாதையில் நடத்துகிறார் என்று உடைய வேதத்தில் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம் ஐயா, வல்லமையால் நிரப்பப்படுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. சாட்சிகளை வாழ இந்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் சொல்லப்பட்டு இருக்கிறது. தகப்பனே, இந்த உன்னதமான ஆவியினால் அன்றைக்கு உடைய சீசர்களை நீ நிரப்பினீரே அப்பா. அதே போல் இன்றைக்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம். அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும், வாலிப வயதில் இருந்தாலும் சரி, விருத்தாம்பிய வயதில் வயோதிப நிலைமை இருந்தாலும் கூட தகப்பனே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. அது ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பெரிய சாட்சிகளாக இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிறோம். அநேக வேளைகள் இந்த உலகத்தில் வருகின்ற போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில சஞ்சலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் மிகுந்த சோர்வடைந்து விடுகிறோம் ஐயா. அந்த சூழ்நிலைகளை பலப்படுத்த, எங்களை தைரியப்படுத்த ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் மாத்திரம்தான் அவையெல்லாம் கொண்டு செய்யக்கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆகவே உமது ஆவியினால் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சரியான முடிவெடுக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தன்னுடைய பிஸ்னஸை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து, வேலைகளை குறித்து, ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, இடத்தை வாங்கலாமா வாங்கண்டாமா, அல்லது இந்த வீட்டை கட்டலாமா கட்டக்கூடாது என்று பல காரியத்து நிமித்தம் உமது பிள்ளைகள் ஆண்டவரை குழம்பி போன சூழ்நிலை இருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. எந்த ஒரு பிரச்சனையில நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் உமது பிள்ளைகளை நிரப்பி சரியான பாதையில் அவர்களை கொண்டு செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் மாத்திரம்தான் எங்களை சரியான பாதையில் நடத்த முடியும். கர்த்தர் மாத்திரம்தான் எங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியும். கர்த்தர் மாத்திரம்தான் எங்களை பலனடைய செய்து எங்களை சாட்சிகளை வைக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே உம்முடைய வல்லமையை ஆண்டவர் உலகத்திற்கு வெளியே கொண்டு வருவதற்கு உம்மால் மாத்திரம் முடியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. இடு குடும்பங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இடு குடும்பத்தில் ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கும்படியை ஜெபிக்கிறோம். கணவன் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீது சுவாமி, மருமக்கள்மார்கள் மீது, பேர பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஆவியுடைய ஆளுகை இருக்கும்படியை ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட மேலறையில் வல்லமையாய் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உமது பிள்ளைகளுடைய இல்லங்களிலே இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே. வாஞ்சியோடு கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. உடைய சமூகத்தில் காத்திருக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நிரப்புவீராக சுவாமி. எல்லா தடைகளும் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைக்கு இன்னும் ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சொல்லி கலங்குகின்ற அருமையான பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. என்னுடைய பிள்ளைகள் மீது ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. அன்றைக்கு அந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்த தெய்வமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற குறைவுகள் எல்லாம் நிறைவை மாறுவதாக. சரீர வளர்ச்சி ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஏற்ற வயதில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறைபாடுகள் இயேசு கிறிஸ்துவின் மாறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உயர் கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு உயர் கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. மெரிட்ல உமது பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்க ஐயா. அநேக ஆண்டுகளாக மாதங்கள்
காலங்களாக உமது பிள்ளைகள் நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற அறிந்திருக்கிறீர். உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் சென்று படிக்கும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உமது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அவருடைய வாஞ்சைகளை விருப்பில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. சில குறிப்பிட்ட ஆண்டவரே பிள்ளைகள் சுவாமி அயல் நாடுகளில் செல்வதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள், பணம் செலவழித்தார்கள், பணமும் கிடைக்கல, வெளிநாட்டுக்கு போக முடியல, கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் இறங்குவதாக சுவாமி. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவருடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் முற்றிலும் மாற்றி போட்டு உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக காலங்களாக, வெகு காலங்களாக இந்த பிள்ளைகள் திருமணத்திற்கு காத்திருக்கிற அறிந்திருக்கிறீங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு வயதும் அதிகமாகிவிட்டது. மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு கூட சமுதிரம் காத்திருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடப்பதாக. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசாக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையை ரெபேக்காளை கொடுத்தீங்களப்பா. அதே போல் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை கொடுப்பீராக. ஆண்டவரே, அருமையான சகோதரிக்கு ஏற்ற ஒரு மணமகனை கொடுப்பீராக. ஆண்டவரே, அருமையான சகோதரனுக்கு ஏற்ற ஒரு மணமகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. உம்மை நம்பிக்கையோடு கூட சமுதிரம் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் தடைகளை மாற்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, வருகிற நாட்களுக்குள்ளாக சீக்கிரத்தில் இந்த குடும்பத்தில் நன்மையான காரியங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேறுகால நிறைவேற்கரமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. சிக்கலான பேறுகாலம் நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நார்மலாக முடியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு எபிரேய ஸ்திரீகளுக்கு கொடுத்து அந்த பலனையும் சத்துவத்தையும் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமையாக இருக்கிறேனே, என் பிள்ளைகளுடைய ஆதரவு எனக்கு கிடையாது. என் பிள்ளைகள் அயல் நாடுகளில் இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் இருந்தும் என் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு கூட உமது பிள்ளைகள் இந்த ஆறாளில் பங்கு பெற்று கொண்டு இருந்திருக்கிறீங்க. தயவாய் உமது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக சுவாமி. திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவரை ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரையா. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிற ஆண்டவரையா. அன்பு பெற்றோர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெரியவருடைய கரங்களை பிடித்து பயப்படுதான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க சுவாமி. அந்த வார்த்தையினால் பலப்படுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. ஒரு அன்பு பிள்ளைகளை நீ அவ்வாறு ஏந்தி ஆதரித்து தாங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் உண்டு தகப்பனே. நீர் உடைய பலத்தினால் எடை கட்டி கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவளை பலப்படுத்துக, ஸ்திரப்படுத்துக. படுக்கையில் இருந்து கொண்டு பார்க்கிற அநேக பெற்றோர்களுடைய தகப்பனே, ஆண்டவரே அந்த படுக்கையெல்லாம் மாற்றி போட்டு அவளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, மருத்துவமனை சிகிச்சை பெற்று வர பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான அவருடைய உடன் பிறந்த பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படி கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. உச்சந்தலை மீது உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாம் பலவீனங்களிலிருந்தும் உமது பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூரணமான விடுதலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இருதய பலவீனங்கள், நுரையீரல் பிரச்சனைகள் அப்பா, சிறுநீரக பிரச்சனைகள், சுகர் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறுவதாக. நடக்க முடியாத பிரச்சனைகள், கண்களில் இருக்கிற பிரச்சனைகள், தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக.
குடும்பங்களில் கர்த்தர் பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலம் வருகிற எல்லா விதமான போராட்டமும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு யோசுவின் குடும்பத்தை போல் சேபிக்கிற ஒரு குடும்பம் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உமது பிள்ளைகள் கைட்டு செய்ய எல்லா பிரயாசங்களிலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உமது பிள்ளைகளுடைய தொழிலில், வியாபாரங்களில், ஆண்டவரே அவர் செய்கிற பணிகளில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற ஆண்டவரே சென்னையை சார்ந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான அம்மா ஆனி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் அது மகளோடு கூட இருப்பதாக சுவாமி. தேவரீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நேசிக்கிறவர்கள் ஐயா, உம்மை நேசிக்கிற அருமையான அம்மா அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை சந்ததி அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்து சுகவாழ்வுகளுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படி பெரிய ஆசீர்வாதங்களை அருமையான அம்மாவுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அவருக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்வுக்காக, பேர குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. அப்படி வாழ்க்கையின் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே உன்னதமான நம்முடைய இடத்திற்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் அவ்வாறு ஆசீர்வதிக்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக பிரசனத்திற்குள்ளாக இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த வழியெடுத்து அதே போல் ஆண்டவரே இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற சென்னையை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசியுடைய அன்பு மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிங்க ஐயா. நன்மையினால் நிரப்புகிற ஆண்டவர் உடைய மகளை நன்மையினால் நிரப்புவீராக. அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஒன்று கூட குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் கொடுப்பீராக. அவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுப்பதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறபடி நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அவர் பணி செய்கிற இடத்திலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருந்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். அருமையான பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்து சுகமாழ்வை கொடுத்து வழியெடுத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவ கரத்திற்குள்ளாக, தேவ கிருபைக்குள்ளாக இந்த பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரே இதற்காய் ஜெபிக்கிற உழைக்கின்ற பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். தாங்குகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதி நாமத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடுமையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள குறப்பாவாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அருளிச்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி உனித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
தம்மிடத்தில் உண்மையாய் மணந்திருமுறை யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராய் தேவன் தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயலட்சம் மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தருமையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. Bye.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படிய தந்திருந்தீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நிகழ்ந்து உமது சிறிய பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளாமடி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற ஏற்று
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்துகிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்துடன் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராய் இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர அபாத்திர தேவரு கவனியாமல் எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நிமித்த எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதாலை கேட்ட வாக்கியங்கள் பலத்ததாய் போகாமல்
உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கையாகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தையை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவுகீதமாக கீதம் 317 பாமாலை 276 பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும். கீதம் 317 பாமாலை 276 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவரின் மத்தியில் எழுந்தருளி உங்களுடைய பிரசன்னத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, முக்கோடாக கூடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் வல்லமையில் களிகூர்ந்தவர்களாக ஆண்டவரை வருகிற நாட்களில் காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.